மதுரை மாவட்டம் திருமங்கலம் பகுதியில் பெய்த மழையில் சேதமடைந்த வாழை மரங்களை சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் நேரில் ஆய்வு செய்தார். திருமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளான கப்பலூர், வடகரை, ஆலம்பட்டி, சாத்தங்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. இதன் காரணமாக 700க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சாய்ந்து சேதமடைந்தன. இது தொடர்பாக தகவல் அறிந்த சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் சேதமடைந்த வாழை மரங்களை நேரில் பார்வையிட்டு விவசாயிகளுக்கு ஆறுதல் தெரிவித்து நிதி வழங்கினார். இந்த நிகழ்வில் முன்னாள் MLAக்கள் மகேந்திரன், மாணிக்கம், கருப்பையா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் சர்வசாதாரணமாக கிடைப்பதாக முதலமைச்சர் ரங்கசாமியிடம் ஆதாரத்துடன் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் புகார் அளித்துள்ளார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னை விமான நிலையத்தில் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப்பொருள் கடத்தலில் அனுப்புனர் விலாசம் புதுச்சேரியில் இருப்பதால் உடனடியாக விசாரணை நடத்தி சமூக விரோதிகளை கண்டறிய வேண்டுமென முதலமைச்சரிடம் வலியுறுத்தியதாக தெரிவித்தார். இந்த விவகாரத்தில் அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அதிமுக சார்பில் போராட்டத்தில் ஈடுபடுவோம் எனவும் அன்பழகன் எச்சரிக்கை விடுத்தார். இந்த ஆட்சியில் போதைப் பொருட்கள் விற்பனை தடுக்கப்படவில்லை. இன்றைய தினம் சர்வசாதாரணமாக பள்ளிகளில் இந்த 10ஆம் வகுப்பு படிக்கிறவன், 9ஆம் வகுப்பு படிக்கிறவன், +1 படிக்கிறவன், +2 படிக்கிறவங்களுக்குலாம் இப்போ புதுசாக கூல் லிப்புன்னு சொல்லிட்டு ஒன்று வந்துக்குது. அதே போல் ஆன்ஸு, இதையெல்லாம் தடையின்றி இன்றைக்கு விற்பனை செய்யப்பட்டுருக்கிறாங்க. நேற்று தினம் சென்னையில் விமான நிலையத்தில் 2 கோடி ரூபாய் சரக்கு அங்கே இருக்கின்ற சுங்க அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டிருக்குது. அதனுடைய விலாசம் புதுச்சேரியில் உள்ள ஒரு நபருக்கு அந்த 2 கோடி ரூபாய் போதை சரக்கு பார்சல் வந்திருக்குது. இதை இங்கே இருக்கிற காவல்துறையில் இருக்கக்கூடிய உயரதிகாரிகள் அவருடன் தொடர்பு கொண்டு இந்த பார்சல் எந்த விலாசத்துக்கு வந்தது, அவர் யாரு, என்ன, எங்கேருந்து வந்திருக்குது, இங்கே புதுச்சேரி மாநிலத்தில் அதில் சம்பந்தப்பட்டவர்கள் யார் யார், அவர்களுக்குள்ள அரசியல் பின்னணிகள் என்னென்ன, ஏற்கனவே இங்கே ஜாபர் சாதி கூட தொடர்புடைய பல புள்ளிகள் இருப்பதாக கடந்த முன்பு இருந்த துணைநிலை ஆளுநரே பகிரங்கமாக குற்றம் குறித்து போட்டாங்க. ஆனால் எந்த நடவடிக்கையுமே இன்னைக்கு இல்லை. சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் ஏற்பட்ட மின்வெட்டால் நோயாளிகள், மருத்துவர்கள் அவதியடைந்தனர். தமிழகத்தின் மிகவும் பிரபலமான இம்மருத்துவமனை வளாகத்தில் திடீரென மின்வெட்டு ஏற்பட்டது. சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மின்வெட்டு ஏற்பட்டதால் மருத்துவமனை சிகிச்சையில் இருந்த நோயாளிகள் கடும் அவதியடைந்தனர். அதேபோல் மருத்துவமனை பணிபுரியும் மருத்துவர்களும் ஊழியர்களும் செல்போன் வெளிச்சம் மூலமாக தங்கள் பணிகளை செய்தனர். தலைநகரில் உள்ள முக்கிய மருத்துவமனையிலேயே ஜெனரேட்டர் இருந்தும் விடியா ஆட்சியில் முறையாக பராமரிக்காததால் மின்வெட்டு ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.